குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட்டு 2018 மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். சரிங்களா? டிஎன் செட்டு 2018 கொஷின் சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? ஆக்சுவலாக கொஞ்சம் சம்மு நான் சால்வ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இருந்தாலும் நம்ம கண்டினியூஸாக போட்டுருவோம். கொஷின் நம்பர் போட்டே நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி படிக்க ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் அது கொஷின் நம்பர் போடாமல் சால்வ் பண்ணியிருந்தேன். மறுபடியும் இதை 2018 கொஷின் ஆல்ரெடி ஒரு 12 கொஷின் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, அதனால் இப்போ மறுபடியும் அதே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள், அந்த 12 கொஷின் நினைக்கிறேன். 15 கொஷின் தான் தெரியல. இப்போ அதே கொஷினை திரும்ப நடத்துகிறேன் பாருங்கள், எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஏங்கிற மேட்ரிக்ஸ் 7 4 -1 4 7 -1 -4 -4 4 ரைட்டுங்களா? ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கோட்டெல்லாம் போட்டுப்போமா? கோட்டு போட்டதான் நல்லா. ஓகே, 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் கொடுத்ததுனால நம்ம ஆப்ஷன்லேருந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்தோடனே நம்ம என்ன செய்ய வேண்டாம், அந்த ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குமே, என்ன ஃபார்முலா, கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் சம் எக்ஸ் லாம்டான்னு வச்சுக்குமா, இப்படி எடுத்துக்குமா, லாம்டா கியூப் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் ட்ரேஸ் ஏ ப்ளஸ் லாம்டா M11 M22 M33 மைனஸ் டிட்டர்மினன்ட் ஏ. சரிங்களா? இதை யூஸ் பண்ணி பண்ணுவோம். சரிங்களா? இது இப்போ ஆப்ஷன் கொடுக்கலைன்னா, இப்போ ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்களே, இப்போ அந்த ஃபெசிலிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட்டுங்களா? ரைட். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஸோ இது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ரைட்டுங்களா? ஸோ மினிமல் பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் டிவைட் பண்ணும், அது நமக்கு தெரியணும். சரிங்களா? இதுதான் மினிமல் பாலினாமியல் வச்சுக்கோங்க. இதுதான் மினிமல் பாலினாமியல். சரிங்களா? எக்ஸில் எழுதிக்கிறோம். எப்போ எழுதினாலும் பேனா எழுதாமல் போகுது. மினிமல் பாலினாமியல் டிவைட்ஸ் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ரைட்டுங்களா? இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இதோட ரூட்ஸ்லாம் இதோட ரூட்ஸாக இருக்கும், இதோட ரூட்ஸ்லாம் இருக்கும் அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? டிவைட்ஸ் தான் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இதோட ஃபேக்டராக இருக்கும். சரிங்களா? மினிமல் பாலினாமியல் இதோட ஃபேக்டராக இருக்கும். சரிங்களா? இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்குவோம். ரைட்டுங்களா? ரைட். இப்போது நமக்கு கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மினிமல் பாலினாமியல் செக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், ஐகன் வேல்யூஸான்னு செக் பண்ணணும். சரிங்களா? அது இப்போ நான் ஃபஸ்ட்டு லாம்டா = 3 ஐகன் வேல்யூஸான்னு செக் பண்ணுறேன். ரைட்டுங்களா? செக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுவோன்னா, ஏ மைனஸ் வழக்கம் போல் தெரியுமே, லாம்டா i = 0ன்னு வந்துச்சுன்னா இந்த லாம்டாங்கிறது இந்த ஏங்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, இப்போ இதை நான் இதை கண்டுபிடிக்கிறேன். ஏ மைனஸ் 3 ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு டயகனல் மேட்ரிக்ஸை நம்ம இது பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ டயகனல் எலமெண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மற்ற எந்த எலமெண்ட் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? அப்போ 7 - 3 எவ்வளோ வரும்னா 4 வருமா? 4, மற்ற எலமெண்ட்லாம் சேஞ்ச் ஆகாது. நோ சேஞ்ச் 4 நோ சேஞ்ச் -4 -4 1 1. சரிங்களா? ஸோ இதை டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம டிட்டர்மினன்ட் வழி கண்டுபிடிச்சலாம். ஆக்சுவலாக அது என்னென்னா, இந்த மைனஸை காமன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த 3மே சேம்னு வந்துடும். சரியா? 3 ரோஸும் சேமாக வந்துடும். அப்போ டிட்டர்மினன்ட் 3 ரோஸும் சேம்னா ஏதாச்சும் 2 ரோஸ் சேமாக வந்தால் டிட்டர்மினன்ட் 0 நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இது லாம்டா இதுக்கு 3ங்கிறது இதுக்கு ஐகன் வேல்யூஸ் வந்துடுச்சு. இந்த லாம்டா 3 இஸ் அன் ஐகன் வேல்யூஸ் ஃபார் ஏ. சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இப்போ ஆப்ஷனை பாருங்கள். இப்போ ஆப்ஷனே ரிஜெக்ட் ஆகிடும். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை பாருங்கள். இப்போது இதுலேருந்து நமக்கு என்ன ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆகிரும்னா, 3ங்கிறது கண்டிப்பாக ரூட்ஸாக வந்துடும். அப்போ 3ங்கிறது கண்டிப்பாக ரூட்ஸ். ஓகேங்களா? அப்போது இதில் இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன் காம்படிஷனில் இருக்குது. இல்லை 3ங்கிறதே இல்லை. சரிங்களா? 3ங்கிறதே இல்லை. அப்படி பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாதுல்ல. சரி, வரேன். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம எடுத்து பார்ப்போம். அடுத்த ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து லாம்டா = -12 கொடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட்டாக செக் பண்ணிப்போம். அப்போ என்ன வரும் பாருங்கள். இப்போ ஏ மைனஸ் 12i கண்டுபிடிப்போம். அப்போ என்ன போகிறோம்னா, வழக்கம் போல் 7 - 12 -5
4 minus 1 4 7 7 minus 12 minus 5 minus 1 minus 4 minus 4 4 minus 12 minus 8 கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிச்சி என்னென்னு பார்ப்போம். ஸோ minus 5 minus 5 40 40 40 40 minus 36 வந்துடும். minus 4 minus 32 plus 4 minus 32 minus 4 அப்போ minus 36 இல்லா minus 36. அடுத்து இங்கே minus 1 minus 16 plus 20 minus 20 இப்போ இங்கே ஒரு minus 36 வந்துருக்கு. அப்போ பாருங்கள் கரெக்டு தானே? மைனஸ் இதுதான் பிரச்சனை எனக்கு. இந்த டிட்டர்மினன்ட் இந்த சிம்பிளிஃபிகேஷனே வரமாட்டேங்குது. ஓகே சரிங்களா? அப்போ minus 36 இங்கே 4 times 36. ஸோ எனிவே 0 வந்துருமா? 4 times 36 ப்ளஸ் 1 times 36 ஸோ 5 times 36. ஸோ minus 5 times 36 ஸோ 0 ஆயிடுச்சு. ஓகே அப்போ இது ரெண்டுமே ஐகன் வேல்யூஸ் வந்துருச்சு. lambda is equal to 12 is an ஐகன் வேல்யூஸ் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இது ஒரு ஐகன் வேல்யூஸ் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரேஸ் ஏ எல்லா இதுக்கு 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். 3 சம் பண்ணால் ட்ரேஸ் ஏன்னு தெரியும். அப்போது lambda 1 ப்ளஸ் lambda 2 ப்ளஸ் lambda 3 வந்து ட்ரேஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒன்று வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்று 12, இன்னொன்று lambda 3ன்னு வச்சுக்கிட்டேன். ட்ரேஸ் ஏ நமக்கு தெரியும், சம் ஆஃப் த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ 8 14 வருதா? 14 இங்கே 15. அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 3 போட்டால் போதும். அப்போது ஐகன் வேல்யூஸ் என்ன 3ன்னு வந்திருக்கா? இப்போ ஐகன் வேல்யூஸ் வந்து இப்போ மினிமல் இப்போ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்ன எடுத்துருக்குன்னா 3 ஒரு ரூல். அப்போ x minus 3 the whole square ஒன்று வந்திருக்கு, x minus 12 ஒன்று வந்துருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இப்படி வந்துருச்சா? இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் பக்கம் போகணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன ஆகும்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இங்கே இருக்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை என்ன சொல்லியிருக்கேன்? மினிமல் பாலினாமியல் ஆஃப் ஏ டிவைட்ஸ் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். இது ஃபேக்டராக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஃபேக்டரே வராது. எக்ஸ் மைனஸ்னால் இதில் ஃபேக்டரே வரல, அதனால் ரிஜெக்ட் ஆகிரும். சரி, எக்ஸ் ப்ளஸ் 3 இது நாட் ஃபேக்டர் ஆஃப் திஸ் வராது. அதேமாதிரி எக்ஸ் ப்ளஸ் 3 வராது. இதில் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் நம்ம எல்லா ஐகன் வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 3மே ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். அப்போ என்னது இதுதான் ஆனால் 3மே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? கொஸ்டின் எடுத்தவங்க ரொம்ப அறிவாளின்னு நினச்சி நம்ம இதை வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்குவோம். ரைட்டுங்களா? ரைட். ஸோ கொஸ்டின் ஆக்சுவலாக எப்படி அவங்க செட் பண்ணணும்னா இப்படி செட் பண்ணக்கூடாது. இதே கொஸ்டின் எப்படி கேட்கணும்னா ஆப்ஷன் எப்படி செக் பண்ணான்னு சொல்கிறேன். இப்போ இப்படி எடுத்துக்கணும். இதே கொஸ்டின் வச்சுக்கிறேனே எப்படி கேட்கணும்னா மினிமல் பாலினாமியலா, மினிமல் பாலினாமியல் ஏ ஆஃப் எக்ஸ் வச்சுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் 3. செகண்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 12. தேர்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 3 the whole square. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 12. சப்போஸ் ஃபிஃப்த் ஆப்ஷன் நானாக செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா ஹோல் பாலினாமியல் எடுத்துருவேன். சரிங்களா? எம் ஆஃப் ஏ எக்ஸை வந்து என்ன செய்வோம்? ஹோல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எடுத்துருவேன். ஸோ இப்படி செட் பண்ணணும் கொஸ்டின். சரிங்களா? ஆக்சுவலாக இப்படி தான் செட் பண்ணணும் கொஸ்டின், கரெக்டாக செட் பண்ணுறதா இருந்தால். சரிங்களா? ரைட். இப்போ நீங்கள் சப்போஸ் இப்படி தான் நீங்கள் இது ஃபஸ்ட்டு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? இப்போ இதுதான் கொஸ்டின். இப்போ இதான் நானாக கொஸ்டின் செட் பண்ணியிருக்கேன். 7 4 -1 4 7 -1 -4 -4 4. ஸோ நான் கொஸ்டின் செட் பண்ணுறேங்க. இது என்னோடய கொஸ்டின். இப்படி செட் பண்ணி நான் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு 3ங்கிற ஐகன் வேல்யூஸான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட் ஐகன் வேல்யூஸான்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஐகன் வேல்யூஸ்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக என்னென்னா மினிமல் பாலினாமியல் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் லீனியர் ஃபேக்டர்லேருந்து போடணுங்க. அதாவது 3x3 மேட்ரிக்ஸ் தானே. அப்போ தேர்ட் ஆர்டர் ஐகன் வேல்யூஸ், தேர்ட் ஆர்டர் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இருக்கும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து லீனியருக்கு பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே லீனியர் ஃபேக்டருக்கு நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு தான் மோஸ்ட் கொடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 லீனியர் ஃபேக்டர், அப்புறம் எக்ஸ் மைனஸ் 12 இதுக்கு கொடுக்கணும்.
அதாவது a மைனஸ் 3i வேல்யூ கண்டுபிடிக்கணும். 0 வந்தால் இது லீனியர், அதை தான் மினிமல் பாலினாமியல். அதே மாதிரி இதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்னது a மைனஸ் 12i கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ சப்போஸ் ரெண்டுமே வரலைன்னா அடுத்து குவாட்ரடிக் ஃபேக்டர் போகணும். அதாவது ரெண்டு ஃபேக்டராக எழுதுறது குவாட்ரடிக். அப்போ ஒன்று என்னதுன்னா, இப்போ என்ன ஒரு எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 12 இதுவும் பார்க்கணும். அதாவது இது கரஸ்பாண்டிங்காக a மைனஸ் 3i த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மைனஸ் 3i எக்ஸ் மைனஸ் 12i. ஸோ இதுலேயும் வரல, இதுலேயும் 0 வரல, மேட்ரிக்ஸ் 0 வரல, இதுலேயும் 4லேயும் வரலன்னா அடுத்த போனோம் நீங்கள் அங்கே போகணும். கியூபிக் இந்த தேர்ட் டிகிரிக்கு போகிறீங்க. என்ன தேர்ட் டிகிரி போகும்போது நீங்கள் என்ன செய்யணும், தேர்ட் டிகிரிக்கு போவீங்க. சரிங்களா? தேர்ட் டிகிரிலாம் அந்த ஹோல் பாலினாமியல் வந்துடும். சரிங்களா? எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 12ன்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் a மைனஸ் 3i த ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் 12i கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சப்போஸ் இது 0 வந்துச்சுன்னா இதுதான் இது ரைட்டா. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக 0 வரும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னா இதுக்கு தான் கொடுக்கணும். சரிங்களா? ஏன் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ரேண்டமாக இங்கே சப்போஸ் இதுக்கு இந்த வேல்யூ 0 ஆச்சுன்னு வச்சுக்குவேன், இது 0 ஆனால் ஆட்டோமேட்டிக்காக 0, இது 0ன்னு கொண்டு வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ அதனால் லீனியர் ஃபேக்டர்லேருந்து கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ இதான் மினிமல் பாலினாமியலுக்கு ஜென்ரல் ப்ராசஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? லீனியர் ஃபேக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மினிமல் பாலினாமியல் போட்டிருக்கோம். மினிமல் பாலினாமியல் போட்டாச்சுன்னு அர்த்தம் மினிமம் டிகிரிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ a மைனஸ் 3i 0 வராது, ஃபஸ்ட்லேயே முடிஞ்சு போயிடும். இருக்கா? a மைனஸ் 3i, அப்போ 3 போட்டால் அந்த இடத்துல 4 தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல 0 எக்காரந்து கொண்டு வரவே முடியாது, ரிஜெக்ட் ஆகிரும். அடுத்து எக்ஸ் மைனஸ் 12ஐயா, இப்போ எக்ஸ் மைனஸ் 12 போடுவீங்க. மைனஸ் 12 போட்டால் நான் வரும் -5, அப்போ இந்த 0 ஆக முடியாது, இது ரிஜெக்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ மற்ற ஆப்ஷன் நீங்கள் இந்த மாதிரி தான் கொடுத்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க இந்த கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இதை மறந்துடாதீங்க, மினிமல் பாலினாமியல் இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ். ஓகேங்களா? ஓகே, வேறு எப்படி பண்ணலாம் அதை? ஓகே, ஸோ இந்த வழியே போதும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து என்னென்னா, ஆக்சுவலாக என்னென்னா இது டயகனலைசபிளான்னு கேட்பாங்க. இந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசபிளாக என்ன கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இந்த மேட்ரிக்ஸ் டயகனலைசபிளாக இல்லையா? நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் டயகனலைசபிளாக இல்லையா பார்ப்போமா? டயகனலைசபிள் தான். ஏன்னா லீனியர் ஃபேக்டராக வந்துருச்சு இல்லை, எல்லாமே லீனியர் ஃபேக்டராக வந்துருச்சு. இப்போ டயகனலைசபிள் தானே, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டயகனலைசபிள் தான் வரும். சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசபிள். ரைட்டுங்களா? அதாவது அந்த மினிமல் பாலினாமியலை வந்து என்ன செய்கிறோம், லீனியர் ஃபேக்டராக மட்டும் தான் எழுத முடியும், வேறு எதுவும் எழுத முடியாதுன்னு வந்தாச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டயகனலைசபிள் வந்து லீனியர் ஃபேக்டர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. லீனியர் ஃபேக்டர் தான் எழுதியிருக்கோம், மினிமல் பாலினாமியல். ரைட்டுங்களா? ஓகே, ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசபிளாக இருக்கும். டயகனலைசபிள் ஓவர் R. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட்ரடிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம்னா, அதாவது q ஆஃப் எக்ஸ், எக்ஸுங்கிறது கேபிட்டல் எக்ஸ், எக்ஸுங்கிறது இப்போ 3 வேரியபிள்னால x1 x2 x3 பிலாங்ஸ் டு R3. ஓகேவா? ஃபார் q ஆஃப் எக்ஸ் இப்படி டிஃபைன் பண்ணுறோம். x1 x2 x3, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், இங்கே காலம் வெக்டார் x1 x2 x3 வேர் இஸ் ரியல் 3x3 ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் 3x3 காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்னது சிமெட்ரிக்காக இருக்கணும். சரி, ரியல் சிமெட்ரிக்காக இருக்கணும், இல்லை காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியனாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் என்னது அதான் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் ஃபார்மில் எழுத முடியும். ரைட்டுங்களா? ரைட், அதாவது ரியல் குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஆர் காம்ப்ளெக்ஸ் குவாட்ராட்டிக் ஃபார்ம் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ரியல் சிமெட்ரிக் எடுத்தால் ரியல் குவாட்ராட்டிக் ஃபார்ம் சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸ் எடுத்திங்கன்னா அது காம்ப்ளெக்ஸ் குவாட்ராட்டிக் ஃபார்ம் சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, இது எப்படி எழுதுறாங்கன்னா, ஆக்சுவலாக வெரி சிம்பிள். கொடுத்துருக்க இதை பாருங்கள், x1 x2 x3 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா? x1 x2 x3. இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்து 6 கொடுத்துருக்காங்க, அதாவது x1 ஸ்கொயர் 6. அப்போ x1 ஸ்கொயர் என்ன வரும், இங்கே இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி சேர்க்கப்போ இங்கே 6 போட்டுருங்க. அடுத்து என்ன 3, அடுத்து வந்து 3. கரெக்டாக புரியுதுங்களா? பாருங்கள் 6 3 3, அதாவது டயகனல் எலமெண்ட்லாம் தெரியுது. ரைட்டுங்களா? அதாவது x1 ஒரு தடவை தானே பெருக்குவோம், x1 இங்கே x1 ஒரே ஒரு தடவை தான் வரும், x2 ஒரே ஒரு தடவை வரும், x3 ஒரே ஒரு தடவை வரும், அதனால் அப்படியே போட்டாச்சு. பட் இங்கே போடுறோம் பார்த்தீங்களா, இது வந்து 2 டைம்ஸ் வரும். ஏன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்களா,
சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் x1 இந்த இடத்துல x12 பொசிஷன் இங்கே வரும், அதேமாதிரி x21 ரெண்டும் ஒரே பொசிஷனில் வரும். அப்போ அந்த நம்பரை வந்து அவங்க என்ன செய்வாங்க, 2 பேர் பிரிச்சுக்குவாங்க. இப்போ -4 2 பேர் எப்படி பிரிச்சுக்குவாங்க, பாதி பாதியாக பிரிச்சுக்குவாங்க. அப்போ இந்த இடத்துல -2 இந்த இடத்துல மைனஸ், இந்த மாதிரி லாஜிக்காக ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட்டுங்களா. அதே மாதிரி x23 அதே மாதிரி இது ரிப்பீட் ஆகுமா, அப்போ இந்த இடத்துல 2 3னா யார் இங்கே தானே -1 -1. அடுத்து யார் 4னா இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 2 கரெக்டுங்களா. 633 -2 -2 -1 -1 2 2 ஓகேங்களா. ஏன் இப்படி எழுதுறோன்னு புரியுதுங்களா. ஓகே, ஸோ இதான் ப்ராசஸ். இந்த எழுதுறோம் இங்கே ரோ காலம் மல்டிப்ளிகேஷன் போடுவோம், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ என்ன விஷயம்னா எழுதியாச்சு, q ஆஃப் எக்ஸுங்கிறது எழுதியாச்சு. ஆக்சுவலாக இது ஒவ்வொரு எக்ஸுக்குமே என்னது ஒவ்வொரு இது கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஆக்சுவலாக இது ஒரு ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக இது எங்கேருந்து எங்கே போகும்னா, க்யூங்கிறது இப்போ நம்ம சம பொறுத்தளவு க்யூங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போகும். ஃப்ரம் R3லேருந்து ஆருக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் சரிங்களா. ரைட், ஏன்னா இது மல்டிப்ளை பண்ணும்போது சிங்கிளாக மாறிடும் எல்லாமே. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, இது பார்த்தாலே தெரியுது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் இது இருக்கும். பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா, ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் இன்டெஃபினைட்னு கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. இப்போ நமக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்தாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் டெஃபினைட்டுக்கு ஈஸியான ப்ராசஸ்ன்னா அந்த டிட்டர்மினன்ட் மெத்தட் தான் நமக்கு ப்ராசஸ் கரெக்டாக. பிரின்சிபல் டிட்டர்மினன்ட் மெத்தட்னு படிப்போமா, அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா D1னா இதோட டிட்டர்மினன்ட் 1x1, 6க்கு டிட்டர்மினன்ட் 6 தான். அதே மாதிரி சப்போஸ் இடத்துல -6 இருந்தாலும் அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ -6 தான், +6 போட்டக்கூடாது. அது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். யாருக்குனாலும் இதை கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம ஆட்கள் 2x2 3x3 4x4லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த 1x1ல மாட்டிக்குவாங்க. ஸோ நான் மால்லஸ் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, மால்லஸ் கிடையாது சரிங்களா. ஸோ -3க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ -3 தான். ஓகேவா, டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ இதுவே சில நேரத்தில் செம்மையே மாற்றி விட்ரும், பாசிட்டிவ் டெஃபினைட் இன்டெஃபினைட் மாற்றி விட்ரும், இந்த ஒரே ஒரு விஷயமே சரிங்களா. அடுத்து D2ங்கிறது இந்த டிட்டர்மினன்ட் 6 -2 -2 3. இப்போ என்ன வரும் பாருங்கள், 18 -4 ஆயிரும். இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், 14 பாசிட்டிவ். அடுத்து D3 கண்டுபிடிக்கிறேன். D3னா ஹோல் டிட்டர்மினன்ட். அப்போ டேரெக்டாக எழுதிடுவோமா. ஓகே, 6 ஹோல் டிட்டர்மினன்ட்டுங்க. 9 -4 +2 -6 +2 -1 -4 +3. அப்போ என்ன வரும் பாருங்கள், இது 5 வரும். 6 5 சார் 30. இது எவ்வளோ வரும் பாருங்கள், -4 ஸோ -8. இது எவ்வளோ வரும் பாருங்கள், -1 +1. இப்போ இனிமேல் பாசிட்டிவ் வேல்யூ தான் வருது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா D1 பாசிட்டிவ், D2 பாசிட்டிவ், D3 மூணுமே பாசிட்டிவ் வந்ததுனால இது வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ். ஓகேவா. இப்போ சின்ஸ் இது முக்கியமானது, ஏஸ் இங்கே மட்டும் கிடையாதுங்க, எங்கேனாலும் சரி தான். இது இங்கே இந்த இடத்துல குவாட்ரட்டிக் ஃபார்ம் மட்டும் கிடையாது, எங்கேனாலும் சரி தான். ஒரு தனியாக ஒரு 3x மேட்ரிக்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ஏஸ் சிமெட்ரிக்காகவும் இருக்குது அண்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. D1 பாசிட்டிவ், D2 பாசிட்டிவ், D3 பாசிட்டிவ், மூணுமே பாசிட்டிவாக இருந்தால் ஏ வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ் சொல்லலாம், பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். கரெக்டுங்களா. ஸோ நான் எழுத கொஞ்சம் சோம்பேறித்தனம் போடுவேன், எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் தான் இருக்கும். இது எனக்கு எழுத ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ ஏ வந்து என்ன பாசிட்டிவ் டெஃபினைட்டாக மாறிடுச்சு சரிங்களா. ரைட், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பாசிட்டிவ் டெஃபினைட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ இதே கேஸ் வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் ஓகே. இப்போது நெகட்டிவ் டெஃபினைட் என்ன வரும்னா இந்த கண்டுபிடிக்கிறது தெரியுமா, D1 D2 D3. D1 கம்பல்சரி நெகட்டிவ் வரும், D1 நெகட்டிவ் சரிங்களா, D1 நெகட்டிவ், D2 பாசிட்டிவ், D3 நெகட்டிவ். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏ வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்டு இந்த டிட்டர்மினன்ட் இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏ இஸ் நெகட்டிவ் டெஃபினைட் மாறிடும், ஏ இஸ் நெகட்டிவ் டெஃபினைட்டாக மாறிடும். ஓகேவா. அப்போ இன்டெஃபினைட் எப்போ வரும்னா இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்தால். ஸோ இது ரெண்டுமே இல்லைன்னா இன்டெஃபினைட். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இது ரெண்டுமே இல்லாமல் இருக்குது. ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது, அது பாசிட்டிவ் டெஃபினைட்டாகவும் இல்லை நெகட்டிவ் டெஃபினைட்டாக இல்லைன்னா என்ன வரும்னா இன்டெஃபினைட். ஓகேங்களா. அதான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே போட்டிருக்கீங்களா, இங்கே வந்து சைன் எப்படி வரும், இங்கே ++++ன்னு வரும். ஃபஸ்ட்டு ஒன்று பாசிட்டிவ் டெஃபினைட்டு. நெகட்டிவ் டெஃபினைட்டுக்கு எப்படி வரும்,
ஸ்டார்ட் ஃப்ரம் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி வந்தால் இது நெகட்டிவ் டெஃபினைட், இது பாசிட்டிவ் டெஃபினைட். இதில் ஒரு குழப்பம் நடக்குது. இதில் வந்து ஒரு குளறுபடி நடந்தது தான் அது இன்டெஃபினைட். குளறுபடினா உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ப்ளஸ் வர வேண்டிய பொசிஷன் ஒன்று இது ரெண்டுமே இல்லை, அந்த மாதிரி வருதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2 வருது, இந்த இடத்துல ஒரு -2 வருது, இந்த இடத்துல 4 வருது. அப்போ பாருங்கள், இப்போது இந்த இடத்து இப்போ இது இந்த இடம் ஓகே, பிளேஸ் ஓகே, இந்த இடத்துல ஒரு குளறுபடி நடந்திருக்கு. அப்போ இது என்ன அர்த்தம்? இன்டெஃபினைட், அவ்வளோதான். இல்லை இந்த இடத்துல ஒரு -2 4 5 இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட மேட்ச் ஆகுது. ஓகே, அதாவது ஓகே இப்போ பார்த்தோன்னா ஸோ பாசிட்டிவ் டெஃபினைட் வராது. ஓகே, தூக்கி போட்டுங்க. அப்போ நெகட்டிவ் டெஃபினைட் செக் பண்ணுறீங்க. மேட்ச் ஆயிடுச்சு, மேட்ச் ஆயிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகலை. அப்போ நெகட்டிவ் டெஃபினைட் வரல. இப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது, பாசிட்டிவ் டெஃபினைட் வரல, நெகட்டிவ் டெஃபினைட் வரல. இது வந்து இன்டெஃபினைட். ஓகேவா? கிளியர். ஸோ இந்த விஷயம் எல்லாத்துக்கும் புரியும். இன்னொரு விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறேன், அது யாருக்குமே புரியாது. அது என்ன விஷயம்னா இதே தான், சேம் லாஜிக். அந்த செமி டெஃபினைட் சொல்லுவோம், சரிங்களா? பாசிட்டிவ் செமி டெஃபினைட், சரிங்களா? அதே மாதிரி நெகட்டிவ் செமி டெஃபினைட். இன்னொன்று அவ்வளோதான், ரெண்டு விஷயம் தான், சரிங்களா? இதெல்லாம் கிடையாது. இப்போது இதில் வந்து என்ன வரும்னா, அந்த எழுதுறீங்களா, ஆர்டர் படி எழுதிருப்பீங்களே. ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. இந்த D1 D2 D3 கண்டுபிடிக்கிறீங்க, ரைட்டுங்களா? ஓகேவா? D1 D2 D3 கண்டுபிடிக்கிறீங்க. இதில் ஏதாச்சும் அதை ஃபஸ்ட்டு இப்படி செக் பண்ணுங்கள். அதாவது எப்படி வச்சு சொல்கிறது உங்களுக்கு? சரி, இப்போ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், சரிங்களா? இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி எங்கே வரணும்? நெகட்டிவ் டெஃபினைட்டுக்கு இந்த மாதிரி வரணும், சரிங்களா? இந்த மாதிரி வர பொசிஷனில், இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் வர பொசிஷனில் ஏதாச்சும் ஒன்று 0 ஆகுது. அதான் கொஸ்டின். ஏதாச்சும் ஒன்று 0 ஆகுது, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எழுதலாம். நான் எழுதுனா உங்களுக்கு புரியாது, சரிங்களா? ப்ராப்ளத்தை இப்படி தான் சால்வ் பண்ணாலே போதும், சரிங்களா? நான் ப்ராப்பராக எழுதுவேன், சரிங்களா? அது மறுபடியும் ஒரு குழப்பமாக இருக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இப்படி போட்டாச்சுன்னா நெகட்டிவ் டெஃபினைட்னு எழுதிருவீங்க. இப்போ இந்த பொசிஷனில் வர இடத்துல ஏதாச்சும் இடத்துல 0 பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தாலும் இன்டெஃபினைட் தான். நெகட்டிவ் 0 நெகட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் செமி டெஃபினைட் தான். நெகட்டிவ் பாசிட்டிவ் 0 வந்தாலும் நெகட்டிவ் டெஃபினைட் தான். நெகட்டிவ் 0 0 வந்தாலும் நெகட்டிவ் செமி டெஃபினைட் தான். 0 0 நெகட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் செமி டெஃபினைட் தான். அதே மாதிரி 0 பாசிட்டிவ் 0 இப்படி வந்தாலும் நெகட்டிவ் செமி டெஃபினைட் தான். சரி, மாற்றி சொல்லிட்டோம். ஓகேங்களா? மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். சரி மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து நெகட்டிவ் செமி டெஃபினைட்டா? அப்போ ஓகே, நான் இங்கே மாற்றியில் வரும். சரி, இது கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரி, நான் வந்து வளர்த்தேன். அதாவது பாசிட்டிவ் செமி டெஃபினைட் சொல்லணும், அப்படி தானே? பாசிட்டிவ் செமி டெஃபினைட்னா இங்கே பாசிட்டிவ் இங்கே பாசிட்டிவ் இங்கே பாசிட்டிவ் வரணும், கரெக்டுங்களா? உடனே வீடியோவில் கமெண்ட் போட்டுறாதீங்க, டீச் பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுறாதீங்க. பாருங்கள், மல்டிமீடியாவில் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே பயப்பட வேண்டியிருக்கு. ஸோ பாசிட்டிவ் வருதா? இப்போ இந்த பொசிஷனில் ஏதாச்சும் ஒரு பொசிஷன் 0 ஆகுது, ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி 2 இங்கே 0 இப்படி வந்தால் நெகட்டிவ் செமி டெஃபினைட். சாரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். பாசிட்டிவ் செமி டெஃபினைட், பாசிட்டிவிட்டியே வரமாட்டேது நமக்கு. பாசிட்டிவ் செமி டெஃபினைட், சரிங்களா? அப்போ இதே மாதிரி இங்கே 2 இங்கே 3 வந்தாலும் பாசிட்டிவ் செமி டெஃபினைட். ஸோ இப்படி வந்தாலும் பாசிட்டிவ் செமி டெஃபினைட். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிறீங்களா? அவ்வளோதான் சார். அப்போ 3மே 0 வந்தால் அப்படி வராது, சரிங்களா? அட்லீஸ்ட் ஒன்று வந்து 0 நான் 0 சேர்ந்து தான் வரும், ஓகேங்களா? ஓகே, ஸோ இது கான்செப்ட். அதே மாதிரி நெகட்டிவ் செமி டெஃபினைட் அப்படின்னா என்ன எழுதியிருப்போம்? நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரணும். நெகட்டிவ் டெஃபினைட்டுக்கு இது வரணும், சரிங்களா? இந்த பொசிஷனில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ 0 ஆகுது. இப்போ இந்த இடத்துல -2 0 -3 இப்படி வரலாம். இல்லை இங்கே 0 0 -2 வரலாம். இங்கே 3 0 0 வரலாம். அல்லது இங்கே 0 இங்கே 5 இங்கே -3 வரலாம். இப்படி வந்து இந்த காம்பினேஷனில் வந்து இது நெகட்டிவ் செமி டெஃபினைட், சரிங்களா? கிளியர்? இது ஒரு ஐடியா.
அப்புறம் இது ஓகே தானே. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பாருங்க, இந்த 2 கொஸ்டினுக்கு 25 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இது ஓகே. இப்போ இதே நம்ம வேறு விதமாக எப்படி சொல்கிறோம்னா, ஆக்சுவலாக இதுதான் ஈஸியான ப்ராசஸ். நான் டிட்டர்மினன்ட் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் 2 கிளாஸ். அதனால் இது ஈஸியான மெத்தட். இது நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. இப்போ ஐகன் வேல்யூஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஐகன் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, அதுக்கு என்ன ப்ராசஸ்னால், இப்போ சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிறது ஒரு 3 கிளாஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்களா. இப்போ 3 ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. λ1, λ2, λ3 கண்டுபிடிச்சிருப்பீங்களா. ஓகேவா. இப்போ ஏ இஸ் சிமெட்ரிக்காக இருக்குது. ஏ இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. அண்டு இந்த ஐகன் வேல்யூஸ் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது. ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். ஓகேவா. λ1, λ2, λ3 மூணுமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஏ வந்து ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஆல் த 3 ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். அப்படின்னா ஏ இஸ் பாசிட்டிவ் டெஃபனைட். இது எப்போனா இந்த λ1, λ2, λ3 கண்டுபிடிச்சா ஈஸியாக வந்துடும். ஏன்னா எல்லா 3 கிளாஸ் 3க்கு நம்ம என்ன செய்ய முடியாது, இதை அது பாலினாமியல் கன்வெர்ட் பண்ணிடணும் ஈஸியாக. அதுக்கு 3rd டிகிரிக்கு நமக்கு ரூட்ஸ் கிடையாது, கண்டுபிடிக்க ஜென்ரல் மெத்தட் கிடையாது. அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாகவே போயிட்டுருக்கும் சரிங்களா. ரைட். இப்போ அதே நேரத்தில் ஏ இஸ் சிமெட்ரிக்காக இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று இந்த இருக்குல்ல, இதில் ஏ இஸ் λ1, λ2, λ3 கண்டுபிடிச்சிருக்கோமா. இதில் அட்லீஸ்ட் இல்லை அப்படி போடுறோம், ஆர் நான் நெகட்டிவ். சரி, ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இந்த ஐகன் வேல்யூஸ்லாம் நான் நெகட்டிவ்னு அர்த்தம். 0 வரலாம், பாசிட்டிவ் வரலாம். சரி, நெகட்டிவ் வராது. அப்படி வந்தால் ஏ இஸ் நெகட்டிவ், சாரி ஏ பாசிட்டிவ் செமி டெஃபினைட். ஸோ இதெல்லாம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இதுவே ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. இது முக்கியமானது. அதே மாதிரி ஏ வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. இப்போ ஓகேவா. இப்போ ஏ இஸ் பாசிட்டிவ் டெஃபினைட்டுக்கு இதான் ப்ராசஸ். ஏ இஸ் பாசிட்டிவ் செமி டெஃபினைட்டுக்கு இதான் ப்ராசஸ். அடுத்து ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ். λ1, λ2, λ3 ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் நெகட்டிவாக இருந்தால் ஏ இஸ் நெகட்டிவ் டெஃபினைட். ஓகேங்களா. அப்போ அடுத்து என்ன வரும், ஏ இஸ் சிமெட்ரிக்காகவும் இருக்குது. இந்த λ1, λ2, λ3 ஆர் நான் பாசிட்டிவ். புரியுதுங்களா. ஒன்று 0வாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவ் மட்டும் இருக்குது. அப்படி இருந்தால் ஏ இஸ் நெகட்டிவ் செமி டெஃபினைட். ஓகேங்களா. ஓகே, அப்போ இன்டெஃபினைட் என்ன சொல்லணும், ஏ இஸ் சிமெட்ரிக், சில ஐகன் வேல்யூஸ் பாசிட்டிவ், சில ஐகன் வேல்யூஸ் நெகட்டிவ். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. சம் ஐகன் வேல்யூஸ் பாசிட்டிவ், ஏதாச்சும் ஒன்று ஒரு ஐகன் வேல்யூ பாசிட்டிவ், ஏதாச்சும் ஒரு ஐகன் வேல்யூ நெகட்டிவ் வந்தால் இன்டெஃபினைட். அவ்வளோதான். ஓகேவா. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் lambda I is பாசிட்டிவ். ஏதாச்சும் ஒன்று பாசிட்டிவ், அதே மாதிரி என்னது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சரிங்களா. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதாச்சும் ஒன்று வரணும். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தாலே என்ன வந்துடும், அந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்டெஃபினைட்டாக மாறிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ராசஸ். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஆக்சுவலாக நம்ம இந்த ரெண்டுமே முக்கியமான டாபிக், நான் பேசுகிற ரெண்டுமே முக்கியமான டாபிக்ஸ். ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வெக்டார்ஸ், இந்த 3 வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க. இது லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. லீனியர் டிபெண்டன்ட், ஸோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போது பார்ப்போமா. அப்போது கொடுத்துருக்க வெக்டாரை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் மாற்றுறேன். 1 2 1 1 3 4 2 1 5 கரெக்டாக. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ரோ வெக்டர் ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோன்னு மாற்றிட்டேன் சரிங்களா. இப்போது வெரி சிம்பிள், இதுக்கு டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். 0 வந்தால் என்ன ஆகும், அந்த கொடுத்துருக்க 3 வெக்டாரும் என்னவாக மாறும் சொல்லுங்க பார்ப்போம். டிடர்மினன்ட் வேல்யூ 0ன்னு சொல்லிட்டேன்னா 3 கேஸ். இந்த கொடுத்துருக்கிறது எஸ் வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட்டு, ஸ்பேனு,
பேசிஸ். மூணில் எது வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0னா கண்டிப்பாக அந்த செட் என்னவா இருக்காது, பேசிஸாக இருக்காது. இமீடியட்டாக சொல்லிடலாம். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு கண்டிப்பாக 3x என்ன கொடுத்துருக்காங்க, 3x கொடுத்தா 0 பேசிஸ் கண்டிப்பாக வரவே வராது. சரிங்களா? அந்த செட்டு லீனியர் இண்டிபெண்டன்ட்னு வராது. சரிங்களா? ஸ்பேன் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். சரிங்களா? அதை செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ அதே நேரத்தில் டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0 இன்னும் வந்துருச்சுன்னு வச்சுக்குவேன். அந்த கொடுத்துருக்க செட்டு வந்து பேசிஸாகவும் இருக்கும், லீனியர் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும், ஸ்பேனும் பண்ணும். சரிங்களா? இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸ்பேனுக்கு இங்கே கண்டிஷன்ஸ் கொடுக்க முடியாது. சரிங்களா? கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ அந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க பார்ப்போம். என்ன வரும் பார்ப்போமா? டிட்டர்மினன்ட் ஏ 1 15 minus 4 minus 2 5 minus 8 plus 1 1 minus 6. ஸோ 11. இங்கே மைனஸ் 3 + 6 ஆயிருமா? இங்கே ஒரு -5 ஆயிரும். இது தப்பு நடந்திருக்கேன். -3 + 6 பாருங்கள். 1 2 1 1 3 4 2 1 5. ஓகே. டிட்டர்மினன்ட் வேல்யூ ஸோ இங்கே 1 12 ஆயிருக்கு. 12 நாட் ஈக்குவல் 0. அப்போ அது என்ன ஆயிரும், கண்டிப்பாக பேசிஸாகவும் இருக்கும், ஸ்பேனும் பண்ணோம், இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணே. இதெல்லாம் கொடுத்துருக்கிறது அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இது ஓகே. பட் இந்த மாதிரி இருந்தால் ஃபெயிலியர் ஆயிரும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு வெக்டார் இப்படி கொடுக்கும்போது நமக்கு ஃபெயிலியர் ஆயிரும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம டிட்டர்மினன்ட் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம வேறு பழைய வேறு டெக்னிக் யூஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ 3x3 கொடுத்தா இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். ரைட்டுங்களா? டக்குன்னு சொல்லிடலாம். கொடுத்துட்டாலே என்னது, இது பேசிஸ் இல்லைன்னு சொல்லிடலாம், இண்டிபெண்டன்ட் சொல்லலாம். ஸ்பேனிங் வந்து டவுட்டு தான். சரிங்களா? அதே மாதிரி நாட் ஈக்குவல் 0னா இது மூணுமே என்னது இதாகிடும். இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து அவங்க ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, லீனியர் இண்டிபெண்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ட்ரூ தான், பேசிஸ் இதுவும் ட்ரூ தான். லீனியர் டிபெண்டன்ட் வரவே வராது. ரைட்டுங்களா? ஆர்த்தோகோனல்னால் என்ன பண்ணால் இது ரெண்டு டாட் ப்ராடக்ட் போடுங்க. 12th படிச்சு டாட் ப்ராடக்ட் 0 வந்துச்சுன்னா இது ரெண்டு ஆர்த்தோகோனல், இது ரெண்டு டாட் ப்ராடக்ட் போடுங்க, அது ரெண்டு 0 வந்து ஆர்த்தோகோனல். அப்போ வந்து மூணுமே ஒன்றுக்கு ஒன்று டாட் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா 0 வந்துச்சுன்னா என்னது மியூச்சுவலி ஆர்த்தோகோனல்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ அப்படிலாம் இங்கே வராது. இது ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் போட 0லாம் வராது. அப்போ இது மூணுமே ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ரைட். அடுத்து ஒரு காமெடியான கொஸ்டின் நினைக்கிறேன். 4th கொஸ்டின். உண்மையிலே இந்த கொஸ்டின் எடுத்தவங்களாம் உண்மையிலே காலேஜெலாம் போய் படிச்சிருப்பாங்களா இல்லை என்னென்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெக்டார் ஸ்பேஸ் V டைமென்ஷன் V. சூப்பர். அப்போ டைமென்ஷன் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ் V 2ன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ V வந்து ஐசோமார்பிக் டு R2க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். கிளியர். நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் Vன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் Vன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நமக்கு R2க்கு எத்தனை சப்ஸ்பேஸ் இருக்கும்? R2க்கு எத்தனை சப்ஸ்பேஸ் இருக்கும்? R2க்கு என்னெல்லாம் சப்ஸ்பேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது? நமக்கு தெரிஞ்ச ட்ரிவியலாக உள்ளது லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின். ரைட்டுங்களா? இப்போ 1 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ். இப்போ 0 டைமென்ஷனுக்கு என்ன வரும்? 0 டைமென்ஷனுக்கு Wங்கிறது சிங்கிள்டன் 0. இது ஒரு ஒன் ஆஃப் த சப்ஸ்பேஸ் 0 டைமென்ஷனுக்கு. சரிங்களா? 1 டைமென்ஷனுக்கு என்ன வரும்? இது பிளேன் R2 தானே, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எனி லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின். இது ஒரு சப்ஸ்பேஸ், இது ஒரு சப்ஸ்பேஸ், இது ஒரு சப்ஸ்பேஸ், இது ஒரு சப்ஸ்பேஸ், இது ஒரு சப்ஸ்பேஸ். தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி சப்ஸ்பேசஸ். இது மட்டும் கிடையாது, இன்னும் வேறு எதுவும் வரையலாம். சரிங்களா? இப்போதைக்கு நான் இது வரைஞ்சிட்டேன். இப்போ 2 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ்க்கு என்ன வரைஞ்சிக்கலாம்? இதே எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு சப்ஸ்பேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ R2வே எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து R2வே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு, கேள்வி என்ன பாருங்கள். நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சப்ஸ்பேசஸாக Vன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் வரைஞ்ச ஒவ்வொரு லைனும் இதுக்கு சப்ஸ்பேஸ் தான் இல்லையா? சப்ஸ்பேஸ் தான். இது ரெண்டு டிஸ்டிங்க்டாக இல்லையா? டிஸ்டிங்க்ட் தான். இப்போ எவ்வளோ டிஸ்டிங்க் சப்ஸ்பேசஸ் இங்கே இருக்குது? தெர் ஆர் இன்ஃபினிட்லி மீனிங். அப்போ ஆன்சர் என்ன கொடுக்கணும்? இன்ஃபினிட்லி மீனிங் கொடுக்கணும். சரிங்களா? ஆக்சுவலாக அவங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ண தெரியல. ஆக்சுவலாக அவங்க என்ன கணக்கு பண்ணால் நம்பர் ஆஃப் சப்ஸ்பேஸ் 3 இந்த இருக்கலாப்பா, 0 டைமென்ஷனில் 1 இருக்காப்பா, 1 2 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லணும், அப் டு ஐசோமார்பிசம் வேர்டை சேர்க்கணும். சரிங்களா? எப்படி கேட்கணும்?
அப் டு ஐசோமார்பிசம் நம்பர் ஆஃப் சஸ்பேசஸ் அப்படின்னு கொடுக்கணும். இந்த கேட்டுங்க நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சஸ்பேஸ் ஆஃப் வி அப் டு ஐசோமார்பிசம் கொடுத்தா மட்டும்தான் ஆன்சர் 3 வரும். அது கொடுக்கலாம் எல்லாமே ஆன்சர் தான். சரிங்களா? கொடுக்கலன்னா இன்ஃபினிட்லி மெனி தான் ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ அப்படி கொடுக்கணும். நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சஸ்பேஸ் ஆஃப் வி அப் டு ஐசோமார்பிசம் கொடுக்கணும். இப்போ அப் டு ஐசோமார்பிசம் சொல்லி என்ன அர்த்தம்னா இப்போ பாருங்கள் இப்போ அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்று, இது எல்லாமே ஒன்றுன்னு வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் சஸ்பேசஸ் ஒன்றுன்னு வந்துடும். சரிங்களா? ஏற்கனவே படிச்சிருவோம். எனி என் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேசஸ் ஒரு வெக்டார் ஸ்பேஸ் டைமென்ஷன் என்னன்னா எல்லா என் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸும் அதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். அப்போது உலகத்தில் என் டைமென்ஷனல் ஸ்பேஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு தெரியும். அப்போது இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அப் டு ஐசோமார்பிசம் கொடுத்தனா எல்லாமே ஒன்றுன்னு வந்துடும். இது ஒரு 1 2 3. அப்போது மொத்தம் என்னதை இப்படி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மொத்தம் 3ன்னு சொல்லணும். அப் டு ஐசோமார்பிசம் கொடுக்காதனால இதை தான் நம்ம வந்து டிஸ்கஷன் எடுத்துக்க முடியாது இந்த கொஸ்டினை. அடுத்து ஒரு காமெடியான கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. டினா என்னென்னு தெரியாது. அதாவது சில நொட்டேஷன் தான் நமக்கு தெரியுங்க, எல்லா நொட்டேஷனுமே தெரியாது. D1 D2 அப்படின்னா என்னென்னு தெரியல. சரி, நம்மளாம் கெஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக ஒன்று அட்லீஸ்ட் ஒரு ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக என்ன இப்படி வச்சுக்கோ, டூ வேரியபிளாக கொடுத்து ABCD, இங்கே அன்னோன் வந்து XY, இங்கே வந்து நம்ம ஹோமோஜீனியஸ்னால் 0 0 எடுத்துக்குவோம். நான் ஹோமோஜீனியஸ்னால் ABCD, இங்கே XY, இங்கே ஏதாச்சும் ஒரு PQன்னு எடுத்துக்குவோம். இந்த PQவில் ஏதாச்சும் ஒரு நான் ஜீரோ வரதான் மட்டும்தான் இது நான் ஹோமோஜீனியஸ் வரும். இது ஹோமோஜீனியஸ், இது நான் ஹோமோஜீனியஸ். ரைட்டுங்களா? சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ், சிஸ்டம் ஆஃப் நான் ஹோமோஜீனியஸ் இன் 2 வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ டினா என்னென்னு சொல்லவே இல்லையே. சரி, ஓகே. ஆக்சுவலாக இங்கே டி வேல்யூ 0ன்னு வந்துருச்சா, டி வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. D1 0 வரலேன்னு கொடுத்துட்டாங்களா, அப்போது D 0ன்னு வந்துருச்சு. ஓகே, அப்போ ஓகே D1 வந்து 0 வரல. ஓகேவா? D2 0 வரலைனாலே என்னது, ஆக்சுவலாக இங்கே D1 அதை அவன் சொல்கிறது என்ன, டிங்கிறது இதை மென்ஷன் பண்ணுறாங்க, ABCDங்கிறது. சரிங்களா? இது டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. D1ங்கிறது இதை மென்ஷன் பண்ணுறான். இந்த 0 எடுத்துகிட்டு இங்கே கொடுப்போம்ல, இந்த வேல்யூ 0 இந்த வேல்யூ. ரைட்டுங்களா? D2 AC இங்கே 0 0. கரெக்டுங்களா? ரைட். இது வந்து பொதுவாக இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டாங்க, நமக்கு தெரியும் இது 0ன்னு தெரியும். அவங்க வந்து 0 இல்லைன்னு கொடுத்துட்டாங்களா, அப்போது இந்த இப்போ இது வந்து ஹோமோஜீனியஸில் வராது. கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து ஹோமோஜீனியஸ்க்கு ரிலேட்டடாக இருக்காது. சரிங்களா? அப்போது நான் ஹோமோஜீனியஸ் பக்கம் போகணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் தெரியும். சரிங்களா? அப்போ நான் ஹோமோஜீனியஸ் பக்கம் போகணும். அவன் எல்லாத்தையும் நம்மளை இது பண்ண சொல்கிறான். ஓகே, சூப்பர். இப்போ இந்த இடத்துல நான் ஹோமோஜீனியஸ் அர்த்தம் இந்த PQ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நான் ஜீரோவாக இருக்கும். இப்படி போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நான் ஜீரோ ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? இப்போ இந்த கேஸில் சொல்கிறாங்க, இப்போ டிங்கிறது ABCD, D1ங்கிறது இந்த ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இன்சர்ட் பண்ணுறது PD, D2, AC, BQ. டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்புறம் அது எதுக்கு இந்த ட்ரிவியல் நான் ட்ரிவியலாம் போகிறாங்க? இப்போ பாருங்கள், ஒரே குழப்பத்திலே போய்ட்டுருக்கு. அதாவது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் தான் ட்ரிவியல் நான் ட்ரிவியல் வரும். ட்ரிவியல்னா அர்த்தம் அந்த 0 0 0ன்னு வர்றது மட்டும் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகே, இது 0ன்னு சொல்லிட்டாங்க, இது 0 இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இது 0 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று 0 இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அர்த்தம்னா பொதுவாக என்ன அர்த்தம்னா இந்த ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டத்தில் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சு. ஓகேவா? பொதுவாக 3x3 அதான் பண்ணுவோம். இப்போ 2x2 வச்சுக்கோங்க. 2x2 டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. 0 இல்லைன்னா யூனிக் சொல்யூஷன் வந்துடும். சரிங்களா? ரைட். அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வந்துச்சுன்னா நான் ஹோமோஜீனியஸில் ஒன்று இன்ஃபினிட்லி மெனி வரலாம், அல்லது நோ சொல்யூஷன் வரலாம். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணோம்னா 0 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், இதோ இந்த D1 D2 கண்டுபிடிப்போம். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நான் ஜீரோ வந்துச்சுன்னா நோ சொல்யூஷனில் போயிடும். சரிங்களா? புரியுதுங்களா? D1 D2 டிட்டர்மினன்ட் வேல்யூ ரெண்டில் ஏதாச்சும் நான் ஜீரோனா நோ சொல்யூஷனில் போயிடும். சரிங்களா? ரைட். சப்போஸ் இப்போ சப்போஸ் D 0 ஆயிடுச்சு, D2 0 ஆயிடுச்சு, D3 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் இதோட 1x1 ஏதாச்சும் ஒன்று 1x1 செக் பண்ணுவோம். அது கண்டிப்பாக நான் ஜீரோவாக தான் இருக்கும். அப்போ அது என்ன ஆயிரும்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குன்னு வந்துடும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இது ப்ராசஸ். இதே கொஸ்டினை நீங்கள் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது என்ன வச்சுக்கலாம், A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. இங்கே அன்னோன் வந்து XYZ வச்சுக்குவோம்.
இங்கே PQRS PQR வச்சுக்குவோம். இது நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டம். அப்போ PQR வந்து அட்லீஸ்ட் ஒன்று வந்து நான் ஜீரோவாக இருக்கும். இப்படி போட்டாசிலே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ இது என்ன ப்ராசஸ்னால் இதான் டெல்டான்னு வச்சுக்கோம். இது டிங்கிறது இந்த இது டிங்கிறது இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ. D1ங்கிறது D1 D2 D3 3 பேர் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்டரில் எடுத்துக்கிட்டேன். டிங்கிறது D1ங்கிறது இந்த ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துகிட்டு அதுக்கு இதை இன்செர்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் வேல்யூ. D2ங்கிறது இந்த காலத்தை எடுத்துகிட்டு அதுக்கு இதை இன்செர்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் வேல்யூ. D3ங்கிறது அதே மாதிரி. ரைட்டுங்களா? ரைட். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா இப்போ டி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அது நாட் ஈக்குவல் ஜீரோனா யூனிக் சொல்யூஷன் முடிஞ்சு போயிடும். ஒரே கதை. D0 ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா D0 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த D1 D2 D3 டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும். அதில் ஏதாச்சும் நான் ஜீரோனா நோ சொல்யூஷனில் போயிடும். கரெக்டுங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம்? போயிடும். மறுபடியும் என்ன பண்ணுறோம்? டெல்டாவோட இந்த டியோட 2x2 ஏதாச்சும் ஒன்று எடுப்போம். டியோட ஏதாச்சும் ஒரு 2x2 செக் பண்ணுவோம். அதில் ஏதாச்சும் ஒரு 2x2 வந்து நான் ஜீரோ ஆச்சுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வந்துடும். சரிங்களா? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், அதாவது அந்த 2 பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் வந்துடும். ஓகேங்களா? ஓகே. சப்போஸ் அது எல்லா 2xம் ஜீரோ ஆச்சுன்னா இங்கே வருவோம். இங்கே வரும்போது ஏதாச்சும் ஒரு 2x1 நான் ஜீரோன்னு சொல்லியாச்சு நோ சொல்யூஷனில் போயிடும். சரிங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் இங்கே போவோம். இதை ஏதாச்சும் ஒரு 1x1 கண்டிப்பாக நான் ஜீரோவாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து சொல்யூஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஆக்சுவலாக இங்கே தான் 2 பேராமீட்டர் ஃபேமிலி கிடைக்கும். ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு 1 பேராமீட்டர் ஃபேமிலி. ரைட்டுங்களா? நான் ரேங்க் வந்து 2 கிடச்சிருக்குல்ல. இப்போ 1 பேராமீட்டர் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு சொன்ன கேஸு கிடச்சிருக்கும். இது இப்படி கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? இது நான் சொன்னது புரியுதுங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ D0 ஆச்சுனாலே நாட் ஈக்குவல் ஜீரோனா யூனிக் சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு கதை. அது ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் வரும். இப்போ இன்ஃபினிட்லி மெனி கேசஸ் நோ சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் டிட்டர்மினன்ட் D வேல்யூ 0 ஆச்சு. இந்த D1 D2 D3 மூணு ஏதாச்சும் நான் ஜீரோனா நோ சொல்யூஷனில் போயிடும். ஓகேவா? ஒருவேளை D0 ஆயிடுச்சு, இதுவும் எல்லாமே 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவேன்? மறுபடியும் 2x2 செக் பண்ணுவேன். அதில் ஏதாச்சும் நான் ஜீரோனா என்ன வந்துடும்னா சொல்யூஷன் இருக்கும். இன்ஃபினிட்லி மெனி வந்துடும். அப்போ வந்து 1 பேராமீட்டர் ஃபேமிலின்னு வந்துடும் சொல்யூஷன். ரைட்டுங்களா? ரைட். இப்போ சப்போஸ் எல்லா 2x2 0 ஆச்சு, இல்லை ஏதாச்சும் ஒரு 2x நான் ஜீரோனா நோ சொல்யூஷனில் போயிடும். சரிங்களா? சப்போஸ் D0 ஆயிடுச்சு, D1 D2 0 ஆயிடுச்சு, எல்லா 2x 0 ஆயிடுச்சு, இங்கே எல்லா 2x 0 ஆச்சு, இல்லை ஏதாச்சும் ஒரு 2x கண்டிப்பாக 0 இல்லாமல் தான் இருக்கும். அப்போ என்ன வரும்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வந்துடும். அதாவது 2 பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் கிடச்சிரும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது உங்களுக்கு இந்த இதை பார்த்தவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாருங்கள். A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், தென் A டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலாக என்னென்னா லெட் ஏங்கிறது ஒரு ஏதோ ஒரு n x n மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஓவர் ஆரோ சியை எடுத்துப்போம். ஓகேவா? ஓவர் RRC. இப்போது ஆரை எடுத்துப்போம். இப்போ ஏ எப்படி எழுதலாம் தெரியுமா? A + A டிரான்ஸ்போஸ் பை 2ன்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் A - A டிரான்ஸ்போஸ் 2ன்னு எழுதிக்கலாம். அதாவது இதை வந்து டீகாம்போசிட் பண்ணலாம்னு சொல்லுவோம். ஏ வந்து எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸையும் நம்ம டீகாம்போசிட் பண்ணலாம். அதில் டீகாம்போசிட் பண்ணல இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும், இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ரிசல்ட்டு. சரிங்களா? இதெல்லாம் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த A/2 கேன்சல் ஆயிரும், மைனஸ் இந்த ரெண்டாவது செகண்ட் போர்ஷன் கேன்சல் ஆயிரும், A/2 ஏன்னு கிடச்சிரும். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அப்போ நம்ம எழுதியே பார்க்க வேண்டாமே, டக்குனே ஆன்சர் சொல்லிடலாமே. ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகேங்களா? சரி, இருந்தாலும் செஞ்சு பார்ப்போம். என்ன கேட்டதுன்னா A டேஷ்னு கேட்டது. A டேஷ்னா A டிரான்ஸ்போஸ். இப்போ இதுக்கு என்ன டிரான்ஸ்போஸ் எடுப்போம். இப்போ டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும்னா A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். அடிஷன் சப்ராக்ஷன் தான் நம்ம டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அப்போ A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஏன்னு வந்துடுமா? இது இந்த மாதிரி மாற்றலாம், மைனஸை காமன் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அது என்ன ஆயிருன்னா A வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து ஒரு நல்ல கொஸ்டின் தான். இது என்ன ரிசல்ட்னா இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். லெட் AB எனி n x n மேட்ரிக்ஸ். Any n x matrix, let lambda belongs to any real number or complex number, anything. சரிங்களா? ஓகே. இப்போது கே எடுத்தவங்களுக்கு புரியும். KA. இப்போ KAக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன வரும்னா
k பவர் n டிட்டர்மினன்ட் ஏன்னு வரும். இது என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலாக இதெல்லாம் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். ஒரு ஒரு டிட்டர்மினன்ட் இருக்குது. இப்போ ஆல்ரெடி இது ஏபிசின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிக்யூஆர் XYZ இருக்குது, ரைட்டுங்களா? இது டிட்டர்மினன்ட் வேல்யூ. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த டெல்டா ஒன்று புதுசாக ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. என்ன செய்யணும், அந்த ஃபஸ்ட் ரோ வந்து நான் கேயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். KA KB KC இதெல்லாம் மாற்றலை. XYZ. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா K டைம்ஸ் இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூன்னு வரும். சரிங்களா? அதான் இங்கே ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அப்போ என்ன, அதாவது இப்போ புரிஞ்சுக்கோ, வெரி சிம்பிள். இந்த இருக்கா இப்போது இந்த இருக்குது. இதில் நம்ம ஒரு K எடுத்துட்டோம்னா ஒரு K வெளியே எடுத்துகிட்டு மிச்சம் உள்ளதான் டிட்டர்மினன்ட் வேல்யூ வரப்போகுது. இப்போ சப்போஸ் இன்னொரு ரோவில் இன்னொரு K இருந்தால் இன்னொரு K வரும், இன்னொரு ரோவில் இன்னொரு K இருந்தால் இன்னொரு K, 3 K வரும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், KA டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்கோமா? இப்போ A வந்து ஒரு n cross n மேட்ரிக்ஸஸ். அப்போ ஒவ்வொரு n cross n இப்போ இப்படி இருக்கும். இங்கே ஒரு K இருக்கும், இங்கே ஒரு K எடுத்துடலாம், இங்கே ஒரு K எடுத்துடலாம், இங்கே ஒரு K. அப்போ n ரோஸ் இருக்கும், n ரோஸ், அப்போ n கேஸ் கிடச்சிடும், K பவர் n. இப்போ மிச்சம் இருக்குது அந்த ஒரிஜினல் டிட்டர்மினன்ட் சொன்னால் அந்த இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இப்போ நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, மைனஸ் ஏக்கு டிட்டர்மினன்ட். நம்ம அடுக்கு அதை பார்த்தோன்னே மாடுலஸ்ன்னு எழுதி ஓகேவா, டிட்டர்மினன்ட். ஓகே, ஸோ இதுக்கு என்னது, -1 ஹோல் டு தி பவர் ஆர்டர் வந்து 4x4 கொடுத்துருக்காங்க டிட்டர்மினன்ட் T. இப்போ மைனஸ் வந்து 1 ஆயிரும். ஸோ டிட்டர்மினன்ட் T. ஓ, எனவே அவங்க பார்த்தீங்களா, அவங்க கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகேவா, பார்த்தீங்களா, மாடுலஸ் வந்து ஒத்து போகுது. இப்போ இதுலேருந்து அவங்க ஜென்ரல் கன்க்ளூஷன் வந்துடுவாங்க. அப்போ அவங்க கொஸ்டின் எடுக்கும்போது என்ன செய்யணும், பவர் 5 எடுக்கணும். ஓகே, அந்த இடத்துல A வந்து 5x5 மேட்ரிக்ஸ் கொடுத்தா தான் அவன் வந்து அந்த லாஜிக் வந்து தப்புன்னு அவனுக்கு புரியும். இப்படி எடுக்கணும். ஓ, அப்போ தான் அது மாடுலஸ் இல்லை, அது வேறு என்னமோன்னு அவங்களுக்கு புரியும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல் ஒரு முக்கியமான டிஸ்கஷன் இருக்குது, பாருங்கள் என்னன்ட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது எப்படின்னா, இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது sin θ = sin ஆல்ஃபான்னு ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு தெர் ஆர் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன், ஜென்ரல் சொல்யூஷன் நிறையா இருக்கும். சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்க தான் சொல்கிறேன். இப்போ sin θ - sin ஆல்ஃபா ஈஸியாக நான் வச்சுக்கிறேன் பாருங்கள். நீ மனப்பாடமே பண்ண வேண்டாம். போட்டாச்சா? இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியுமே, என்னென்ன ஃபார்முலான்னு தெரியும். sin C + sin D, sin C - sin D. அதாவது சப்ராக்ஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றுறது. cos C + cos D, cos C - cos D. நான் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நமக்கு தெரியும். 2 sin C + D/2 cos C - D/2ன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ இங்கே போடும்போது 2 cos ஃபஸ்ட்டு வரும், cos C + D/2 sin C - D/2. ஸோ இது எப்படின்னு வந்தால் அது ஒரு 10 நிமிஷம் போகும், அதெல்லாம் தேவையில்லை. ரைட்டுங்களா? இங்கே 2 cosன்னு வரும், 2 cos C + D/2 அதே காசு தான் வரும், C - D/2. இங்கே -2 டைம்ஸ் sin C + D/2 sin C - D/2ன்னு வரும். சரிங்களா? இது ஒரு ஸ்டாண்டர்ட் கான்செப்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது இந்த மாதிரி இருக்குது. அப்போ என்ன எழுதணும், 2 டைம்ஸ், இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ என்ன எழுதணும், 2 டைம்ஸ் cos, இதான் அப்போ θ + α/2 sin θ - α/2 = 0ன்னு எழுதணும். இப்போ 2 இங்கே 0 மாற்றினா அப்போ ஒன்று இது 0 அல்லது 0ன்னு எழுதிருக்குமா? ஓகே, அப்போ இன்னொரு ரிசல்ட் நமக்கு தெரியணும். என்னென்னா sin θ வேல்யூ 0னா என்ன தெரியும், θ = nπ, n belongs to integers. cos θ வேல்யூ 0னா θ = ஜென்ரல் சொல்யூஷன். சரிங்களா? 2n + 1 π/2. அதேமாதிரி tan θ 0னா, நான் ஒரு tan θ 0னா sin/cos, அப்போ சைனோட இதுதான் இங்கே வரப்போகுது. θ = nπ. ஸோ இது மூணுமே முக்கியமானது. ஆக்சுவலாக இது எப்படி வரும் தெரியுமா உங்களுக்கு, இந்த கர்வ் வரைவிங்க, ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். இந்த sin x இது எப்படி வரும், வெரி சிம்பிள். sin x கர்வ் எப்படி இருக்கும் பாருங்கள், 0 π - π 0 π 2π, இந்த வழியாக ட்ராவல் பண்ணி போகுமா?
இப்போ கர்வ் எப்படி வரும்னா இப்படி வந்து இதில் மேக்ஸிமம் ஹைட் அட்டென்ட் பண்ணி இப்படி வந்து இப்படி போகும். கரெக்டுங்களா? இது என்ன சைன் கர்வ். இப்போ சைன் எக்ஸுங்கிற கர்வ் வரைஞ்சாச்சு. ஒய் ஈக்குவல் டு சைன் தீட்டா சைன் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஒய் ஈக்குவல் சைன் எக்ஸுங்கிற கர்வ் வரைஞ்சாச்சு. இப்போ ஒய் ஈக்குவல் டு 0ங்கிற கர்வ் வரையணும். ஒய் ஈக்குவல் 0ங்கிற கர்வ் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஒய் ஈக்குவல் 0ங்கிற கர்வ். இப்போ என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக பொதுவாக என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜி ஆஃப் எக்ஸ்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், கிராஃப் வரைகிறோம். ரெண்டு ஃபங்க்ஷனை எந்தெந்த பாயிண்டில் மீட் பண்ணுதோ அதான் இதோட சொல்யூஷன். வெரி சிம்பிள். இது முக்கியமான டெக்னிக். இப்போ இதோட சொல்யூஷன் கேட்பாங்க. சொல்யூஷன் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இதோட இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும். இதுக்கு சொல்யூஷன் கேட்டாங்கன்னா இது கிராஃப் வரைகிறோம் தனியாக. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0னு கிராஃப் வரைகிறோம், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0னு கிராஃப் வரைகிறோம். அது ரெண்டே என்னது கிராஃப் வரையும் போது ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும். அந்த பாயிண்ட்ஸ் அது காமன் சொல்யூஷன். இப்போ நமக்கு பாருங்கள் சைன் எக்ஸும் கிராஃப் வரைஞ்சாச்சா? இது என்னது? ஒய் ஈக்குவல் டு 0ங்கிற கிராஃப். ஒய் ஈக்குவல் 0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எந்தெந்த பாயிண்டில் கட் பண்ணியிருக்கு? இதுதான் எழுதியிருக்கேன். 0 பை மைனஸ் பை 2π மைனஸ் 2πன்னு எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் சிமிலராக என்ன பண்ணிக்கலாம்? காசுக்கு அதேமாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்த்துடலாம். சேம் லாஜிக். காசுக்கும் சேம் லாஜிக் தான், டேனுக்கும் அதே லாஜிக் தான். சரிங்களா? ஓகே. இப்போ என்னென்னு பாருங்கள். அப்போ என்ன வரும்னா இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ என்ன வரும்? திஸ் வேல்யூ 0 என்ன வரும்? தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை 2 2n + 1 π/2ன்னு எழுதுவோம். ஆர் இது தீட்டா மைனஸ் ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு என்னங்க எம்னு எழுதிக்குவோம். எம் பைன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? ரைட். இதில் வந்து நான் தீட்டா கண்டுபிடிக்கிறேன். 2 கேன்சல் ஆகிரும். தீட்டா கண்டுபிடிச்சிட்டோன்னா 2n + 1 π மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். ஆர் இங்கே இருந்து தீட்டா கண்டுபிடிக்கிறேன். 2m π ப்ளஸ் ஆல்ஃபான்னு வரும். சரிங்களா? இப்போது ரெண்டுக்குமே நான் காமனாக ஒரு ஆளை தேடணும். ரெண்டுக்குமே காமனாக இது பார்த்தாலே தெரியுது. ஆட் நம்பர் பார்த்தாலே தெரியும், ஈவன் நம்பர். அப்போ ஆட் ஈவன் ரெண்டுமே கலந்து வர மாதிரி எழுதணும். சரிங்களா? அப்போ தீட்டாவை எப்படி எழுதுனா பொதுவாக ஆட் ஈவன் வர்றதுனால சம் கே பைன்னு எழுதிக்கிறேன். ஸோ கே பைங்கிறது கேங்கிறது என்னது? எனி இன்டிஜர். அவ்வளோதானே? இப்போ ஆடு வரும்போது இந்த பொசிஷன் வரும், ஈவன் வரும்போது இந்த பொசிஷன் வரப்போகுது. அவ்வளோதான். ரைட். இப்போ இந்த ஆல்ஃபா கண்டிப்பாக வரணும். ஆல்ஃபாங்கிறது கண்டிப்பாக வரணும். இப்போ இந்த பொசிஷன் தான் இப்போ பார்க்கணும். பொசிஷன் எழுதணும். ப்ளஸ்ஸாக மைனஸ் எழுதணும்னு சொல்லுங்க பார்ப்போம். அதை ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டால் போதுமா, இல்லை -1 ஹோல் டு தி பவர் ஆல்ஃபான்னு என்னன்னு போடணுமா? அதை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டு எது போடணும்? ஸோ நிறைய பேருக்கு அந்த குழப்பம் உண்டு. ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டாலே போதுமே. அப்படி கிடையாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே ப்ளஸ் போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? கேக்கு அதாவது இப்படி தான் போடணும். -1 ஹோல் டு தி பவர் என்ன தான் போடணும். இப்போ தான் உங்களுக்கு ஆட் ஈவன் வரும். கரெக்டாக. இப்போ எண்ணுக்கு நீங்கள் 1 கொடுப்பீங்களா? 1 கொடுக்கும்போது எங்கே போயிடும்? இங்கே எண்ணுக்கு 1 கொடுத்தா அது மைனஸ் ஆகும். இந்த பொசிஷன் வந்து ஆட் பொசிஷனில் வரும். சரிங்களா? அதனால தான் -1 ஹோல் டு தி பவர் n போடணும். ப்ளஸ் ஆர் -1 யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? புரிஞ்சுக்க முடியுதா உங்களால்? இது ஏன் n கேபை போடுறோம்? இது ஆட் ஈவன் ரெண்டுக்கும் நான் காமனாக தேடினா இப்போ என்னது? எனி இன்டிஜர் போட்டுக்கணும். ஆல்ஃபா கண்டிப்பாக போட்டுக்குவேன். இது ஆட் ஈவன் பொசிஷன் வருது. அப்போ -1 ஹோல் டு தி பவர் n தான் போடணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. இப்போ இதான் என்னது? ஜென்ரல் சொல்யூஷன். ரைட்டுங்களா? ஓகே. அதே மாதிரி அடுத்த சொல்யூஷன் என்ன எழுதுறோம்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. இதுக்கு அதே மாதிரி காஸ் தீட்டா